வணக்கம். விவசாய விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா வழிகாட்டுதல்ல பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இன்றைக்கி இயற்கை விவசாயத்துக்கு மாறியிருக்காங்க. நமக்காக கெமிக்கல் பூச்சிக்கொல்லி மருந்து போடாமல் பாரம்பரிய அரிசிகளை இயற்கை விவசாயம் செய்கிற விவசாயிகளுக்கு நம் நன்றிகள். பாமரன் தான் விவசாயம் பண்ணணுன்றதை மாற்றி பட்டதாரிகளும் இயற்கை விவசாயம் செய்ய உந்துதலாக இருந்தவர் நம்மாழ்வார் ஐயா. விதைக்க தெரிஞ்சவரெல்லாம் விவசாயி இல்லை, எதை விதைச்சா நல்ல உணவும் உடல் ஆரோக்கியமும் நாட்டு வளமும் பெருகுன்றத விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்தாரு. வியாபாரம் மட்டும் ஒரு நாட்டின் முன்னேற்றம் கிடையாது, நல்ல உணவே நாட்டையும் மக்களையும் முன்னேற்றம்னு அவர் உறுதியாக சொன்னார். இயற்கை விவசாயத்தையும் மரபு சார்ந்த வாழ்க்கையும் மீட்டெடுக்கிறதுக்கு அவர் நிறைய பணி செஞ்சுருக்காரு. நம்ம வேப்ப மரத்துக்கு அமெரிக்கா பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கிடாமல் பல வருஷம் போராடி நன்மை பயக்கக்கூடிய வேப்ப மரங்களை நமக்கு மீட்டெடுத்து கொடுத்துருக்காரு நம்மாழ்வார் ஐயா. இது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைக்கி இவ்வளோ பேருக்கு இயற்கை விவசாயம் பற்றிய விழிப்புணர்வு இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் நம்மாழ்வார் ஐயா தான். மண்ணோட வளத்தையும் மக்களோட நலனையும் காப்பாற்றுறதுக்கு தான் அவர் கடைசி வரை போராடினார். அவர் மறையலை. ஒவ்வொரு இயற்கை விவசாயியின் விதைகளில் அவர் மீண்டும் மீண்டும் விதையாக எழுந்துட்டு தான் இருக்கார். நம்ம பிள்ளைகளுக்கு நம்மாழ்வார் ஐயா பற்றியும் அவர் பணிகள் பற்றியும் எடுத்து சொல்லணும். இது அடுத்த தலைமுறைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். நன்றி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பாரம்பரிய அரிசி பூங்கார் அரிசி. பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்ட சிறப்புமிக்க அரிசி பூங்கார் அரிசி. இதில் விட்டமின் பி, விட்டமின் இ, மெக்னீஷியம், பாஸ்பரஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. பெண்களின் பிரச்சனையான பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்மோன் இம்பேலன்ஸ், தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த அரிசி தீர்வு அமையும். நம்ம முன்னோர்கள் கர்ப்பிணிகளுக்கு கர்ப்ப காலத்தில் ஆரம்பத்துலேருந்தே இந்த அரிசியை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. கர்ப்ப காலத்தில் இருக்க பெண்களுக்கு அவசியமான ஒரு அரிசி இது அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் குறையாமல் இருக்கிறதுக்கும் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இந்த அரிசி கர்ப்ப காலத்தில் வர்ற பல பிரச்சனைகளையும் குணப்படுத்தும். கர்ப்பிணிகளுக்கு தேவையான உடல் வலுவை கொடுக்குது. தாய்ப்பால் சுரப்பிற்கும் உதவியாக இருக்குது. எல்லா வயது பெண்களுக்குமே இந்த அரிசி மிக உகந்த அரிசியாக இருக்கும். ஸோ பெண்களாகிய நம்ம இதன் மருத்துவ குணத்தை தெரிஞ்சு இதை பயன்படுத்தி இதன் நன்மையை அடையலாம். பூங்கார் அரிசி இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 அழாக்கு பூங்கார் அரிசி, 1/2 அழாக்கு கருப்பு தோல் உளுந்து. கருப்பு தோல் உளுந்து பெண்களோட எலும்பு வலுவுக்கு ரொம்ப நல்லது. 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் கழுவிட்டு உளுந்தில் வெந்தயத்தை சேர்த்துட்டு அரிசியையும் உளுந்தையும் தனித்தனியாக 6 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் இட்லி மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சி லாஸ்ட்டாக கல் உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து 7 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இப்போ இந்த இட்லியில் சேர்த்துக்கிறதுக்கு நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் நட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இட்லி ஊற்றலாம். நான் பிள்ளைங்களுக்காக இந்த மாதிரி ஷேப்பில் இட்லி தட்டு எடுத்திருக்கேன். இதில் எண்ணெய் தடவிக்கலாம். துருவின பன்னீர் போட்டுக்கலாம். கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை நம்ம உடலில் செல் டேமேஜை தடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். முந்திரி, பாதாம், கொஞ்சம் பொட்டுக்கடலை சாப் பண்ணியிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இதில் விட்டமின் இ இருக்குது. இது ஹார்ட் டிசீஸ், ட்ரைக்ளிசரைட்ஸை குறைக்க உதவும். ட்ரைக்ளிசரைட்ஸ்னால் 3 வகையான கொழுப்புகளை குறைக்க உதவும். கருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருஞ்சீரகம் உடலின் அனைத்து நோய்களையும் தீர்க்கும் சக்தி உள்ளது. துருவின கேரட் போட்டுக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ் போட்டுக்கலாம், முளைக்கட்டின பயிறு. ஸ்ப்ரவுட்ஸில் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின் பி இருக்குது. கொஞ்சம் நெல்லிக்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயை பவர் ஹவுஸ்னு சொல்லலாம், இதில் அவ்வளோ பயன்கள் இருக்குது. கொஞ்சம் கொத்தமல்லி பிளட் பியூரிஃபையர். துருவின பீட்ரூட் போட்டுக்கலாம். பீட்ரூட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது, பிளட் ப்ரெஷரை குறைக்க உதவும். கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காயில் இருக்க கைனட்டின், சீட்டின் போன்ற பொருட்கள் நம்ம ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை பேலன்ஸ்டாக வச்சுக்கும். இதில் இருக்க ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம உடலில் இருக்க கெட்ட கொழுப்பை குறைக்கும். இப்போ நம்ம அரைச்ச மாவை இட்லியாக ஊற்றிக்கலாம். நம்ம இதில் பாலிஷ் பண்ண இட்லி அரிசியை சேர்க்காமல் இட்லி செஞ்சுருக்கோம். இந்த இட்லி அரிசின்ற ரகம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எப்படி இட்லி தோசை செஞ்சாங்க? இப்படி தானே செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம மாவு ஊற்றிட்டோம். இந்த இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்கலாம். இதை நீங்கள் நார்மல் இட்லி தட்டில் வெஜிடபிள்ஸ் சேர்க்காமல் பிளெயின் இட்லியாகவும் ஊற்றிக்கலாம். இப்போ இது வேகட்டும்.
பூங்கார் அரிசியே அதிகமான நன்மைகள் நிறைந்தது தான். இதோட காய்கறிகள் கீரைகள் சேர்க்கும்போது அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி மெத்தடில் கொடுக்கும்போது பிள்ளைங்க சுலபமாக சாப்பிட்ருவாங்க. அவங்கள ஆரோக்கியமான உணவை சாப்பிட வைக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியாவுக்கு இப்படி கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கூட கொடுக்கலாம். இப்போ இது வெந்துருச்சு, நம்ம இதை எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான பெண்களுக்கான பூங்கார் அரிசி இட்லி ரெடி ஆகிடுச்சு. விருப்பப்பட்டால் இது மேலே இட்லி பொடி கூட தூவி சர்வ் பண்ணலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு விருப்பமான சட்னியோடு சர்வ் பண்ணுங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக உங்கள் வீட்டு வளரும் பெண் குழந்தைங்களுக்கு இந்த அரிசியை உணவில் சேர்த்துக்கோங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவை கொடுத்தோம்ன்ற திருப்தி நமக்கு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பாரம்பரியமும் ஆரோக்கியமும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.